நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா மென்ஸ் மணி இந்த பேங்க் பிரீஃப்கேஸ் மேட்சை ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். அதில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா மென்ஸ் மணி இந்த பேங்க் பேப்பர் யூ மேட்ச்சில் யார் குவாலிஃபிகேஷன் ஆயிருக்கான்றதை தெரிஞ்சுக்கலாம். அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அந்த பேப்பர் எப்போ நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஜூன் மாதம் 7ஆம் தேதி அங்கே நடக்க போகுது. ஜூன் 8ஆம் தேதி நம்மளுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இங்கே டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அதை நீங்கள் தமிழில் பார்க்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மென்ஸ் மணி இந்த பேங்காக அப்படியே தமிழில் ரிசல்ட் போட போகிறோம், ப்ரிடிக்ஷன் போட போகிறோம், எக்கச்சக்கமான வீடியோஸும் வரப்போகுது. அதனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிங்க. இந்த மென்ஸ் மணி இந்த பேங்கை பொறுத்த வரைக்கும் சாட் கேபிள், செத்ருலின்ஸ், பென்டா, சோலோசிக்கா, எல்ஏ நைட், ஆண்ட்ரடே கிட்டத்தட்ட எல்லாருமே குவாலிஃபிகேஷன் ஆகிட்டாங்க. அதனால் இது நல்லா இருக்க போகுது. இந்த மென்ஸ் மணி இந்த பேங்கை பொறுத்த வரைக்கும் மொத்தமாகவே 2 பேருக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஒன்று யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்மாக் டவுன் சைடு பார்த்தா எல்ஏ நைட், ராஸ் சைடு பார்த்தா செத்ரோலின்ஸ், இவங்க 2 பேருக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த 2 பேருக்கும் பயங்கரமான ஒரு காம்படிஷன் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் எல்ஏ நைட்டுக்கு இதுதான் வாய்ப்புன்னு கேட்டிங்கன்னா எல்ஏ நைட் 2 வருஷத்துக்கு முன்னாடியே மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சம் ப்ரிடிக்ட் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் வந்து எந்தவித வாய்ப்பும் WWE வழங்கலை. அதுக்கப்புறம் அவர் யூஎஸ் சாம்பியன்ஷிப் வச்சிருந்தார். அதுக்கப்புறம் எல்ஏ நைட் வந்து ஒரு டிசர்வான ரெஸ்லர், அவர் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ரெஸ்லர், அவருக்கான வாய்ப்பு வந்து கிடைக்க வேண்டிய தருணமாக இந்த இடம் இருக்கு. ஏன்னா செத்ருலின்ஸ் அதே டைம்ல டாப் ஆஃப் த ரெஸ்லர் இருக்கார், அவருக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்னு கேட்டீங்கன்னா அவருக்கும் இருக்கு. ஆனா அவரோட வாய்ப்பு வந்து சிக்கல்ல இருக்கு. அந்த வாய்ப்பு பறிக்கிறதுக்குன்னே யார் வருவான்னு கேட்டீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. செத்ருலின்ஸ் மணி இந்த பேங்க் மேட்ச்ல பிரீஃப் கேஸ் எடுக்கிற நேரத்தில் அடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் சிஎம் பங்க வர வாய்ப்பு இருக்கு, செமி ஜெயின் வர வாய்ப்பு இருக்கு. அப்போ சோலோசிக்கா ஈஸியா ஜெயிச்சிருவாரு. சோலோசிக்காவுக்கு ஆள் கிடையாதுன்னு கேட்டீங்கன்னா சோலோசிக்காவையும் தடுக்கிறதுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஜேக்கப் ஃபேக்டர் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் பிரீஃப் கேஸ் மேட்ச் குவாலிஃபிகேஷன் ஆக வேண்டியது சோலோசிக்கா தட்டி பறிச்சிருக்காரு. அதே சமயத்தில் சோலோசிக்காவுக்கு உதவுறன்ட்டு ஜேக்கப் ஃபேக்ட் வந்து இந்த மேட்சை வந்து குழப்பி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மேட்ச் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு. சோலோசிக்கா பக்கத்துக்கு வாய்ப்பு கம்மி தான். ஆண்ட்ரடேவுக்கான நேரம் இது கிடையாது. ஆண்ட்ரடே ஃபியூச்சர்ல வேணா ஆகலாம், இப்போதைக்கு ஆண்ட்ரடேவுக்கான நேரம் கிடையாது. அப்போ இவங்களுக்கெல்லாம் இல்லாத வாய்ப்புன்றதுனால இவங்க 2 பேருக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. பென்டாவுக்கும் இதுவும் நேரம் கிடையாது. 2 பேருக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. பென்டாவை ஏன் போட்டிருக்காங்கன்னா ஒரு ஸ்டண்ட் பண்ற ரெஸ்லர் லேடர் மேட்ச்ல இருந்தா நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் பென்டாவை போட்டிருக்காங்க. பென்டா வர்சஸ் ஆண்ட்ரடே என்று பார்க்கும்போது 2 பேருமே லுச்சா ரெஸ்லர், ஒரு நல்ல ஃபியூடா இருக்கும், நல்லா பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குன்றதுக்காக வச்சிருக்காங்க. எப்படி ரேமிஸ்டரியோ வர்சஸ் பென்டான்றதை நம்ம ராயல் ரம்பிள்ல பார்த்தோமோ அதே போல இந்த வாட்டி ஆண்ட்ரடே வர்சஸ் பென்டான்றதை பார்ப்போம். ஒரு இன்ட்ரெஸ்டான மூமெண்ட்டா இருக்க போகுது. ஆனா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் செத்ரோலின்ஸ் ஜெயிக்கிறது தடுக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கிறதுனால என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா எல்ஏ நைட்டுக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஜான்சனை ஹீல் டர்ன் பண்ற, ஸ்மாக் டவுன் பக்கம் பார்த்தா எல்ஏ நைட் தான் ஃபேஸா இருக்கார். எல்ஏ நைட் ஜெயிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போ தகவல் வந்திருக்கு. ஆனா செத்ரோலின்ஸ் லேடர்ல ஏறும்போது செத்ரோலின்ஸ் அடிச்சு போட்டு வேற யாராவது பிரீஃப் கேஸ் எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா செத்ரோலின்ஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியா தான் இருக்க போகுது அப்படின்றது இப்போதைக்கு தெரிஞ்சுக்க. இதுதான் இந்த மென்ஸ் மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் இயர்லி ப்ரிடிக்ஷன் வந்துகிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.